Assalamualaikum friends, welcome to Muba's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தர்பூஸில் வந்து ஒரு மில்க் ஷேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தர்பூஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தர்பூஸ் அப்புறம் மாம்பழம் இதெல்லாம் வந்து நல்ல சீசனில் வரக்கூடிய எல்லா பழங்களுமே நம்ம சாப்பிடலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை வந்து கொஞ்சம் நம்ம சின்ன சின்ன கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஜூஸ் எதுவுமே வெளியே வராது, நீட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி அழகாக வந்துடும். இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஒரு 100 கிராம் சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். சில்டு மில்க்லாம் வந்து போட்டு அரைக்கும் போது சுகர் வந்து கரையாது, அதனால் ஃபஸ்ட்டு நான் பல்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இங்கே வந்து நல்லா சில் பண்ண பால் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரீசரில் வச்சு நல்லா கூலிங்கான பால். கொஞ்சம் சூடாக இருந்தாலுமே தெரிஞ்சிரும், அதனால் இந்த பால் சேர்க்கும்போது கொஞ்சம் நேரத்தோடு நீங்கள் காய்ச்சி ஃப்ரீசரில் வச்சிடணும். நல்லா கூலிங்காக இருக்கிற பால் தான் சேர்க்கணும், இல்லைன்னா தெரிஞ்சிரும். நம்ம இதை வந்து ஒரு 2 பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு வாட்டர்மெலான் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பண்ணும்போது நம்ம இதை போடுறதுக்காக தான் கட் பண்ணது. நம்ம குடிக்கும்போது இடையில வரும், அந்த பீஸ் குட்டி குட்டியாக வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.